ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் எஃப்டி ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மெரினா பீச் இன் சென்னை. ஸோ இது எதில் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு மீட்டியா 350 பிளாக் ஹார்ஸில் வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன அக்சசரிஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நான் வாங்கினது ராயல் என்ஃபீல்டு மீட்டியா 350 ஃபயர்பால் பிளாக். ஸோ இதுதான் பேசிக் எடிஷன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் எதுவுமே வராது. ஸோ எல்லாமே நான் ஆட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணேன், அதெல்லாம் எவ்வளோ காஸ்ட் வந்தது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துலாம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அக்சசரிஸ் பார்த்திங்கன்னா டிண்டட் ஃப்ளை ஸ்க்ரீன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வைசர் அதில் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிண்டட் ஃப்ளை ஸ்க்ரீன். இது வந்து பெருசும் இருக்குது, சின்னது இருக்குது. சின்னது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, பிளாக் கலர். ஸோ இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 2350. ராயல் என்ஃபீல்டு பிராண்டோட ஒரிஜினல் டிண்டட் ஃப்ளை ஸ்க்ரீன் இது. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 2350 வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபிட் பண்ண அக்சசரிஸ் பார்த்திங்கன்னா இன்ஜின் கார்டு. ஸோ இது வந்து பிளாக் ஏர்ஃப்ளை இன்ஜின் கார்டு. ஸோ இது வந்து இன்ஜின் ப்ரொடெக்ஷனுக்காக போடுறது. ஸோ இந்த மாடல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பிளாக் ஏர்ஃப்ளை இன்ஜின் கார்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 3600 வந்தது. ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல் பிராண்டட் இன்ஜின் கார்டு இது. ஸோ அவங்களே இதை ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபிட் பண்ண அக்சசரிஸ் பார்த்திங்கன்னா சம் கார்டு தான். ஸோ இது வந்து பிளாக் சம் கார்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கீழே ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து அந்த கீழே வந்து அடிபடாமல் வந்து பாதுகாக்கும். அண்டு நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும் பைக்குக்கு கீழே. இந்த பிளாக் சம் கார்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 3300 வந்தது. இது வந்து ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல் பிராண்டட் சம் கார்டு. ஸோ அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபிட் பண்ணியிருக்க அக்சசரிஸ் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் பேக் ரெஸ்ட் பேட் வித் மவுண்ட் தான். ஸோ இது வந்து பேக்கில் உட்காரவங்களுக்கு சாஞ்சு உட்கார கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பேக் ரெஸ்ட் பேட் பார்த்தீங்கன்னா 1050 வரும். அந்த பேக் ரெஸ்ட் மவுண்ட் பார்த்தீங்கன்னா 2750 வரும். ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3800 வரும். ஸோ டோட்டலாக இது வந்து ராயல் என்ஃபீல்டோட பிராண்டட் ஒரிஜினல் எல்லாமே. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பிராண்டட் இல்லாமல் ஆஃப்டர் மார்க்கெட்டுமே இது எல்லாமே கிடைக்கும், அதுவுமே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் ஃபிட் பண்ணணுன்னா இந்த காஸ்ட் உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எல்லாமே 4 அக்சசரிஸ் சேர்த்து உங்களுக்கு 13,000 கிட்ட வரும். எனக்கு வந்து ஆஃபரில் 11,000 கிடச்சிது. இந்த 4 அக்சசரிஸ் தவிர எனக்கு ராயல் என்ஃபீல்டில் ஃப்ரீயாக என்ன கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ராயல் என்ஃபீல்டு கவர் கிடச்சிது, பைக் கவர். அது பார்த்தீங்கன்னா 1100, அது ஃப்ரீயாக கிடச்சிது. அந்த ஹெல்மெட் வந்து மேண்டேட்டரியாக ஃப்ரீயாக கொடுக்கணும், அதோட காஸ்ட்டும் 1100. அது இல்லாமல் நான் வந்து இந்த மொபைல் ஹோல்டர் வந்து அமேசானில் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 700 எனக்கு வந்து கிடச்சிது. செம்ம குவாலிட்டியான வீகூல் அப்படிங்கிற பிராண்டோடது. இந்த மொபைல் ஹோல்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதுவுமே பார்த்துக்குவேன். ஸோ இது தவிர எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டேங்க் கவர் வந்து நான் வந்து வெளியே ஃபிட் பண்ணேன். அது வந்து எனக்கு 600 ஆச்சு. இதுதான் டோட்டலாக நான் வந்து ஃபிட் பண்ணது. ஸோ இப்போது ராயல் என்ஃபீல்டோட ஓன் பிராண்டட் அக்சசரிஸ் என்னென்னலாம் நம்ம அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம், ஃபிட் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம மீட்டியா 350க்கு என்னெல்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு பார்க்கலாம். டூரிங் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 3600 வருது, பெருசு. பிளாக் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து 4750 வருது. அண்டு பிளாக் லோ ரைடர் சீட் பார்த்திங்கன்னா 2950 வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் சம் கார்டு வந்து 3300 வரும். அண்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் 4750 வருது. பிளாக் பேசஞ்சர் பேக் ரெஸ்ட் பேட் வந்து 1050 வரும். அதே ப்ரௌன் பேசஞ்சர் பேக் ரெஸ்ட் பேட் வந்து 1050. பிளாக் டூரிங் பேசஞ்சர் சீட் பார்த்திங்கன்னா 2500. பிளாக் ப்ளீட்டட் சீட் கவர் வந்து 1050. ப்ரௌன் ப்ளீட்டட் சீட் கவர் வந்து 1050 வரும். அண்டு டிண்டட் ஃப்ளை ஸ்க்ரீன் நம்ம ஃபிட் பண்ண 2350 வருது. பிளாக் டூரிங் ரைடர் சீட் பார்த்திங்கன்னா 3950. அண்டு ப்ரௌன் லோடர் சீட் வந்து 2950 வருது. அண்டு பிளாக் டூரிங் பேசஞ்சர் சீட் வந்து 2500. அதே ப்ரௌன் டூரிங் ரைடர் சீட் 3950. பார் அண்ட் மிரர் மவுண்ட்ஸ் வந்து 650. சில்வர் சம் கார்டு பார்த்தீங்கன்னா 3100 வருது. அண்ட் இன்ஜின் கார்டு மவுண்ட் பார்த்தீங்கன்னா 1000 வருது. நெக்ஸ்ட் சில்வர் ஏர்ஃப்ளை ஈவோ இன்ஜின் கார்டு வந்து 4250. அதே சில்வர் ஏர்ஃப்ளை இன்ஜின் கார்டு வந்து 4500. பிளாக் ஏர்ஃப்ளை ஈவோ இன்ஜின் கார்டு வந்து 3600. பிளாக் ஏர்ஃப்ளை இன்ஜின் கார்டு வந்து 3950. அதே சில்வர் ட்ரெபீசியம் இன்ஜின் கார்டு வந்து 3200. அண்ட் பிளாக் ட்ரெபீசியம் இன்ஜின் கார்டு வந்து 2950. சில்வர் டீலக்ஸ் ஃபுட் பேக்ஸ் வந்து 2650.
Black commuter pannier வந்து 2350 and black commuter waterproof inner bracket வந்து 1450, black deluxe footbox வந்து 2650, black commuter pannier rail வந்து 2200, silver octagon engine guard வந்து 3500 வருது. And next பார்த்தீங்கன்னா black octagon engine guard வந்து 2950, black passenger backrest mount வந்து 2750 வருது. And next பார்த்தீங்கன்னா brown and black deluxe footbox வந்து 2650, black dragon handlebar kit வந்து 4100, black premium long haul panniers வந்து 18900 வருது. black long haul pannier rails வந்து 4350, black soft pannier rails வந்து 3500, brown and silver deluxe footbox வந்து 2650, black water resistant bike cover வந்து 1100. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் ஆயில் ஃபில்லர் கேப் வந்து 1050 வருது. அண்ட் பிளாக் டூரிங் மிரர்ஸ் வந்து 6850 வருது. அண்ட் பிளாக் பார் அண்ட் மிரர்ஸ் வந்து 6450 வருது. மாடர்ன் சாஃப்ட் பேனியர்ஸ் 12950 வருது. அண்ட் நேவி வாட்டர் ரெசிஸ்டன்ட் பைக் கவர் வந்து 1100 வருது. பிளாக் ஆயில் ஃபில்லர் கேப் வந்து 1050 வருது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் சாஃப்ட் பேனியர்ஸ் வந்து 12950 வருது. ஸோ இதான் நம்ம ராயல் என்ஃபீல்டு அசசரிஸ் எல்லாமே நம்ம காஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ராயல் என்ஃபீல்டோட பிராண்டட் அசசரிஸ் எல்லாம் நம்ம ஃபிட் பண்ணோம், என்னெல்லாம் இருக்குது காஸ்ட் வைஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீனான வீடியோ பாய்.